இன்னைக்கு இந்த பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பங்களையே சரியாக கையாளக்கூடிய திறமை மிக்க தனுசு ராசி அன்பர்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தேவகுருன்னு சொல்லக்கூடிய குருவே ராசினாதாங்க அமைந்த ராசி நீங்கள் தாங்க. மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை எப்போதுமே செய்ய மாட்டீங்க. வானத்தில் கொட்டை கட்டக்கூடியவங்களும் நீங்கள் தான். பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்ச்சி அடையக்கூடிய நபராகவும் இருக்கிறீங்க. நீங்கள் சாதுவானவராக இருப்பீங்க. தொலைநோக்கு சிந்தனையுடைய அதே நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய நபராக இருப்பதால் அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, இந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் தொடர்ந்து நீங்கள் பரிகார தெய்வங்கள் என்ன, வழிபடக்கூடிய முறைகள் என்னென்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுதுன்னா, ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருக்காரு. இதனால உங்களுக்கு உடலும் மனமும் அதீத பாதிப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. மனதளவில் ரொம்ப சோர்வாகி இருப்பீங்க. தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படலாம். ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு போன்ற நிலைமைகள் இருந்திருக்கும். வயிற்று வலி, குடல், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். அதே போல வயது ஏறிக்கொண்டே இருப்பதால சாப்பிடும் அளவை குறைத்து கொள்வதும் நல்லது. இயற்கையான உணவுகளை சாப்பிடுவதும் நல்ல உடற்பயிற்சி செய்வதும் ரொம்ப நல்லதுங்க. பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் நீங்கும். மேலதிகாரியிடம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கும். தற்போது 7ஆம் இடத்துல குரு வருவதால நிறைய நன்மைகள் உண்டாகும். திருமண யோகமும் இந்த நேரத்தில் இருக்கே. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் தேடி வரும். 7ஆம் இடத்துல குரு பகவானும் 11ஆம் இடத்தை பார்ப்பதால, ஏற்கனவே சனி 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால உங்களுக்கு பிரபலப்படுத்தக்கூடிய காத்திருக்கு. உங்க ராசியில் அமைந்த கிரக நிலை பொறுத்து பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன், புதன், சுக்ரன், செவ்வாய், பஞ்சமஸ்தானத்துல சனி, ராகு, அஷ்டமஸ்தானத்துல சந்திரன், பாக்கியஸ்தானத்துல குரு, லாபஸ்தானத்துல கேதுன்னு கிரக நிலை அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இந்த நேரத்தில் ஆர்வம் உடையவர்களாக மாறுவீங்க. மேலும் கஷ்டம் நீங்கி சுகம் உண்டாகும். பண வரத்து நன்றாக இருக்கு. எதிர்ப்புகள் அனைத்தும் மறைந்திடுங்க. மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி விடுவது உங்களுக்கான முன்னேற்றத்தினை வழிவகுக்கும். இந்த மாதம் மன உறுதி அதிகரிக்குங்க. சொத்துக்களை அடைவதில் இருந்து வந்த தடைகளை நீங்கிடும். உயர்நிலையில் உள்ளவங்களோடு இருந்து வந்த மன வருத்தமும் நீங்கிடுங்க. உடல் ஆரோக்கியம் மேலுங்கோ. வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு இருக்கு. வீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். வீட்டு மனை வாங்குவதற்கான தடைகளும் அகலும். தொழில் வியாபாரம் இனி சுமாராக தான் இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்குங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு உண்டாகும். பழைய சிக்கல்களை தீர்ப்பதில் தாமதம் உண்டே. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. திறமையான செயல்பாட்டா பாராட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டே. குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் கூட உண்டாகலாம். அதே போல கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவங்களுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு திட்டமிட்டு சேர்ந்தாலே காரியங்கள் தடையில்லாமல் ஏற்படும். எதிர்பாராத செலவு உண்டுங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உடன் பணிபுரிவங்களோட வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட காரணமாக அமையக்கூடியதாக இருக்கு. எனவே அனுசரித்து செல்லுங்க. எதிலோ முழு கவனத்தோடு ஈடுபடுவது ரொம்ப நல்லது. பண வரத்தும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி இருக்குதுங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாம். இருந்தாலும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி நிம்மதி இனி உண்டு. கடன் பிரச்சனை தீரும். அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தாலே வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டே. இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் அனைத்து விலகும். எல்லா வகையிலும் நன்மை உண்டே. பண வரத்து இனி அதிகரிக்குங்க. நண்பர்களுடைய உதவியால் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். அதனால் மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சூரியனுடைய சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து இப்போ வருந்த நேரிடும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் தாமதமாக நடக்கலாம். புதிய நட்புகளும் இந்த நேரத்தில் கிடைக்குங்க. மேலும் உங்களிடம் மனதில் இருந்த பாரம் அதிகரிக்கும்.
வேலைப்பளு காரணமாக ரொம்ப அலைச்சலாகவும் உடல் சோர்வு ஏற்படலாம். ஆரம்ப செலவை குறைத்துக்கோங்க. அவ்வப்போது ஒருவித சோர்வு உண்டாகும். அதை தகுந்த நபர்களிடம் திட்டமிட்டு சரி செய்வோம். எந்த பிரச்சனையானாலும் பொறுமையோடும் முன்னெச்சரிக்கையோடும் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த நேரத்தில் அடுத்தவரை நம்பி காரியங்களை செய்வதை தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி தீரும். மனக்கவலைகளும் அகலும். யாருடைய அதிகாரத்துக்கும் நீங்கள் கட்டுப்படாமல் தனித்தன்மையோடு இனி இருப்பீங்க. தடைப்பட்ட பணமும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பயணங்களும் உண்டாகும். அதே போல் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள நன்மை உண்டு. உங்களுடைய செயல்கள் மற்றவங்களை கவரும் விதத்தில் இருக்கும். ஆனால் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் இன்னும் விலகிடுங்க. பகைகள் விலக போகுது. அடுத்தவங்களால இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்னும் சரியாகும். பண வரத்தும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி அமையுது. எல்லா வசதிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். தர்ம சிந்தனை அதிகரிக்குங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க வாய்ப்பிற்கு. எங்கும் நல்லது நடக்க வேண்டும்னு குறிக்கோளாக உடையவங்களாக இருப்பதால் நன்மைக்காக போராட தயங்க மாட்டீங்க. மனக்கலக்கம் உண்டாகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவங்களுடைய விமர்சனத்திற்கு ஆளாக நேரிடுங்க. எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க. இனிமேட்டே பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்குது. எதிர்பாலினத்தவரோடு நட்பு, அதனால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. வீண் செலவு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தலாம். ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்க போகுது. புதிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்பிற்கு. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் அனைத்தும் இனி நீங்கும். பழைய பாக்கியங்களும் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு. நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாக போகுது. சக பணியாளர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்த முன்னேற்றக்கான நீங்கள் இந்த நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் வாடிக்கையாளர்களாக இருந்தீங்கன்னா ஆதரவு உண்டு. தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உங்களுக்குள்ள உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க புதிய பதவி இல்லைன்னா கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உற்சாகம் இனி இருக்கும். மற்றவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். அன்பு இனி அதிகரிக்கும். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பிற்கு. பேச்சின் இனிமை சாதியுறுத்தால எளிதில் காரியத்தை கைகூடுங்க. மேலும் குடும்பத்தில் இருப்பவங்களுடைய நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. உங்களை மதிப்பது மனதுக்கு இதமளிக்கும். அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். மனதில் வீண் குழப்பம் உண்டாகலாம். தங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வர தொடங்குவாங்க. விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகசூல் அதிகரித்து லாபம் பெருகிடும். கால்நடைகளால் நல்ல வருமானம் உண்டு. புதிய கால்நடைகளையும் வாங்குவீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். பழைய கடன்களை திரும்ப செலுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகள் அதிகரிக்கலாம். அதிக நேரம் உழைக்க வேண்டியதாக அமையும். உழைப்புக்கேற்ற ஊதியம் ஆனால் கிடைக்குங்க. குடும்பத்தில் இருப்பவங்களுடைய சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும். போட்டிகள் பங்கு பெற ஆர்வம் உண்டு. கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க. தொடர்ந்து உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எதை செய்தாலும் முன்னேற்ற காணன்னு ஆர்வம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் உழைப்பதற்கும் அஞ்சாதவராக இருப்பதால் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காது. வீணாக மனதை உறுதி கொண்டிருந்த கவலை நீக்கிடுங்க. திறமையை செயலோ வெளிப்படுவதால் காரிய தடங்களை ஏற்படுத்தலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக வரக்கூடிய பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரத்து இந்த நேரத்தில் திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றமும் காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி நீங்கிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தமும் நீங்கிடுங்க. அடுத்ததாக வரக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதத்தில் அமைந்தவங்களுக்கு மற்றவங்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்களால் ஆதாயம் உண்டு. மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் இந்த நேரத்தில் உண்டாகும். மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சோடு ஈடுபட்டால் வெற்றி உண்டு.
உங்களுடைய பொருட்களின் மீதே கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஞாயிறு வியாழக்கிழமை தினங்கள்ல சிவன் கோவிலுக்கு சென்று வலம் வந்து வழிபடுங்க. அதிர்ஷ்டக்கிழமை ஞாயிறு, செவ்வாய், வியாழன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.